ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இப்பொழுதே ஷீரடியிலிருந்து ஓடி வந்துள்ளேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற யாரும் இல்லை. ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வந்தால் நீயாகத்தான் தப்பிக்கிறாய். உன் குடும்பத்தையும் தனியாளாக இருந்துதான் காப்பாற்றுகிறாய். உனக்கென்று யாரும் இல்லை. உன்னை பார்த்து கொள்ளவும், உனக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லவும், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எதையும் செய்து தரவும் ஆள் கிடையாது. எல்லாவற்றையும் நீயாகத்தான் பார்த்து கொள்கிறாய். இப்படி என்று உன் மனதுக்குள் நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, என்னுடைய அழகான உறவே, எப்பொழுதுமே நான் உன்னை உறவு என்றுதான் சொல்வேன். நீ என்னுடைய பக்தன், அதைவிட தாண்டி என்னுடைய குடும்பம் நீ. உன்னை நான் எப்படித்தான் தனியாக விட்டுவிடுவேன் என்று நீ மனதால் நினைத்தாய். நான் என் எண்ணத்தால் கூட உன்னை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தது ஒரு துளி கூட கிடையாது. ஆனால் நீயோ உன்னை பார்க்கவில்லை. உன் குடும்பத்தை அப்படியே விட்டுவிட்டேன். நான் வேண்டியதே வீண். நான் சாயை என்னுடைய அப்பா என்று சொன்னதே வீண் என்று நினைத்து கலங்கும் பொழுது, என்னுடைய குழந்தை புரிந்து கொண்டது என்னை, அவ்வளவுதானா என்று எனக்கே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தங்கமே, உன்னை நான் எப்பொழுதுமே உறவு, தங்கம் இப்படித்தான் அழைப்பேன். ஏனென்றால் தங்கம் எவ்வளவு உயர்ந்தது என்று தெரியும். குடும்பம் எவ்வளவு மதிப்பானது என்பது உனக்கு தெரியும். இது இரண்டுமே மிக அதிகமாக மதிப்புள்ளது. உன் மீது எனக்கு அதிகமான மதிப்புள்ளது. ஏன் தெரியுமா? நான் என்னுடைய மனதில் உன்னை மதிப்பான இடத்தில் வைத்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய கவலையும் உன்னுடைய பயமும் என்னை தூரமாகிக் கொண்டே இருக்கிறது. நீ தூரமாக போனாலும் நான் உன்னை நெருங்கி வந்து கொண்டுதான் இருப்பேன். நீ என்னை அவ்வளவு நம்பினாய். என்னை ஒவ்வொரு முறையும் எனக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது என்னை அன்பார, சாப்பிடுங்க சாயி, நான் உங்களுக்காகத்தான் செய்து வைத்திருக்கிறேன் என்று அன்பாக சொல்வாய். அதில் நான் மெய்மறந்துதான் உன் வீட்டிலேயே தங்கிவிட்டேனே தவிர, நீ எனக்கு போடும் பூவினாலோ எனக்கு நீ செய்யும் அலங்காரத்தினாலோ அல்ல. நீ அன்பாக பேசும் விதத்திலும் உன் மன தூய்மையினாலும் மட்டுமே உன் வீட்டிற்குள் நான் இந்த நொடி ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எப்பொழுது தெரியுமா உன் குடும்பத்திற்கு பிரச்சனை வரும்? அதையும் சொல்லிவிடுகிறேன். என்னை நீ நம்பாத பொழுதும், நீ நான் இல்லை என்று உன் மனதால் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும், ஏன் தெரியுமா? நம்பிக்கையை இழக்கும் பொழுது, உன்னை சுற்றி யாரும் கிடையாது என்று உன் மனம் சொல்லும் பொழுது, தேவையில்லாமல் யோசித்து தேவையில்லாத சிந்தனையை சிந்தித்து ஏதாவது தவறான ஒரு முடிவை எடுப்பாய் பார். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பது வரும். நீ எப்பொழுதும் நிதானமாக யோசித்தால் நீயும் உன் குடும்பமும் நிச்சயமாகவே சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களை சுற்றி எப்பொழுதுமே என்னுடைய பாதுகாப்பு வளையம் இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய கண்ணுக்கு அதிகமான பார்வை சக்தி இருக்கிறது. என்னுடைய கண் பார்வைக்கு அதிக சக்தி இருப்பதினால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தீங்கு நடந்தாலும் அதை நான் என் கண்ணில் வரும் நெருப்பினாலே அழித்து விடுவேன். உன்னை எப்பொழுதுமே எந்த ஒரு தீயதும் நெருங்காது. ஆனால் நீ என் மீது நம்பிக்கை இழக்க நீ தனியாளாகத்தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தேவையில்லாத விஷயங்களை செய்ய தொடங்குவாய். நான் என்னுடைய குழந்தைகளை எப்பொழுதுமே தனியாக விடுவதில்லை. ஆனால் என்னுடைய குழந்தைகள் தான் நான் வேண்டாம் என்று என்னை விட்டு போகிறார்கள். ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய உறவு நான், என்னுடைய உறவு நீ. நாம் இருவரும் ஒரு குடும்பம். உன் குடும்பத்தில் நானும் ஒருவன். நீ கவலைப்படுவதுபடி எதுவும் தவறாக நடக்காது. நல்லதையே யோசித்தால் நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தும் பலமும் நிச்சயமாக கிடைக்கும். கவலையை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு. நிச்சயமாக உனக்கான அனைத்து சந்தோஷங்களும் உனக்கு பெற்று நீயும் உன் குடும்பமும்
பாதுகாப்பாக இருப்பீர்கள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.